இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம்? கார்த்தியை கடத்தி வச்சிருந்த ரவுடி பசங்க கார்த்திக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் கார்த்தி சாப்பிட மறுக்கிறாரு. டேய் கார்த்தி, இங்கே பாரு, கௌதம் சார் தெளிவாக சொல்லிட்டாங்க, கார்த்தி என் தம்பி தான். ஆனால் அதுக்காக அவனுக்கு எந்த ஒரு கருணையும் காட்ட தேவையில்ல. அவன் என்னையே ஒழிச்சு கட்டணும், என் சொத்தெல்லாம் பிடுங்கணும் அப்படின்னு டெல்லி கான்ஃபரன்ஸுக்கு போட்டு ரெடி ஆகிட்டான். இதுக்கு மேலே அவன் விட்டு வச்சா செட் ஆகாது அப்படின்னு ஒன்றை கடத்திட்டு வர சொன்னார் கௌதம் சார். கடத்திட்டு வந்து துன்புறுத்தும் சொன்னார். ஆனால் அவன் மூஞ்ச பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கடா. அதனால தான் உன்னை துன்புறுத்தாமல் அமைதியாக கட்டி மட்டும் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அதுக்காக ரொம்ப முரண்டு பிடிச்சனா அப்புறம் யோசிக்கவே மாட்டேன். உன்னை அடித்து துன்புறுத்தி உன் உயிரை பறிக்கிறது கூட எனக்கு உரிமை இருக்குது, பார்த்துக்கோ. ஏன்னா கௌதம் சார் அப்படி தான் சொன்னார். அதனால் ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், சாப்பிட்டமா கம்மன்னு இருந்தமான்னு இரு. கௌதம் சார் எப்போ சொல்கிறாரோ அப்போ உன்னை நான் அனுப்பி விட்றேன். ஏன் முடிஞ்சா உன்னை கொண்டு போய் உங்கள் வீட்டிலே விட்றேன். அது வரைக்கும் உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா சொல்லு, போய் வாங்கிட்டு வந்து தரேன். ஆனால் அதுக்காக வீவு மட்டும் பிடிக்காத, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் ஒன்னே எனக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டா உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, பண்ணித்தரது தான் நாங்கள் இருக்கோம், புரியுதா? சரி வே, அழைச்சிட்டு போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டோடா. ஆனால் இது கௌதம் சாருக்கு தெரிய வேணாம். கௌதம் சார் இவனுக்கு பச்சை தண்ணீர் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் பார்க்க பாவமாக இருக்கான், என்ன பண்ணுறது, போங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் அழைச்சி ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி உள்ளே போகிறார் கார்த்தி. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே இருக்க ஜன்னல் வழியாக நம்ம எங்கே இருக்கோம், சுற்றி முற்றி வேறு தான் ஆளுங்க இருக்காங்கன்னு பார்க்குறான் கார்த்தி. ஆனால் வெளியே பார்த்தா யாருமே இல்லை. அப்போது இந்த 3 பேர் சேர்ந்தால் நம்மளுக்கு கடத்தி வந்திருக்கானுங்க. அப்போது இந்த 3 பேரை எப்படியா ஏமாற்றிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு கார்த்தி முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி அந்த பாத்ரூம் கண்ணாடி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. வந்து சாப்பிட்றாரு. நல்லாவே சாப்பிட்டு முடித்ததும் அதே மாதிரி திரும்பவும் கையை லூஸாக கட்டிட்டு அங்கே ஒரு ஃபோனை வச்சுட்டு அவனுங்க வெளியே போயிடுறானுங்க. ஏன்னா அப்போ தான் கார்த்தி என்ன பண்ணுவான், ஃபோன் எடுத்து அஞ்சலிக்கு திரும்ப பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் வெயிட் பண்ணுறாங்க. உடனே நம்ம கார்த்தியும் அஞ்சலிகிட்ட பேசுகிற மாதிரி சும்மா வெறும் ஃபோன் எடுத்து பேசிவிட்டு ஃபோன் அங்கே வச்சுறாரு. வச்ச உடனே செய்டா, அவன் ஃபோன் வச்சுட்டான், ஃபோன் எப்படியும் ஆஃப் ஆகிருக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க வெளியே போயிடறானுங்க. கார்த்தி என்ன பண்ணுறாரு, பொறுமையாக அந்த கண்ணாடியை வச்சு கை லூஸாக இருக்கையா ஒரு கையை வெளியே எடுத்து கைத்தை அவுட்டாரு. அறுத்து முடிச்சுட்டு போய் பார்த்தா அந்த ரவுடி பசங்க குடிச்சிட்டு படுத்துருக்கானுங்க. கார்த்தி தான் நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லி அங்கேயும் தப்பிச்சு நேராக என்ன பண்ணுவார், கார்த்தி தான் முட்டாளாச்சு. ஏன்னா கார்த்தியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்கே தாட்சாயினி இவங்க தான் நல்லவங்க அப்படின்னு நேராக யாருக்கும் தெரியாமல் அந்த எஸ்எஸ்கே வீட்டுக்கு போவார். அப்போ தான் தாட்சாயினி, ஏங்க அந்த கௌதம் மனைவி இருக்கான இலக்கியா, அவன் டெண்டருக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டாலாம். சொல்லப்போனால் சுரேஷ் சொல்கிறான், கண்டிப்பாக அந்த டெண்டரை இலக்கியம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த சுரேஷ் சொல்கிறாங்க. எனக்கு அது நினச்சோடனே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னங்க, நாம் இந்த டெண்டரை எப்படியா கைப்பற்றணும் அப்படின்னு கௌதமை திட்டம் போட்டு கடத்தல்களை சிக்க வச்சு அவனை உள்ளியும் தள்ளியிருக்கோம். அதுக்காக இந்த கார்த்தியை கடத்தி என்னென்ன வேலையை பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளோ வேலை பார்த்தும் கூட அந்த கான்ட்ராக்டை நம்ம எடுக்க முடியாது போலையேங்க. இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு தாட்சாயினி பயங்கர கோவமாக இருக்கிற பொருளை எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. நம்ம இவர் எஸ்எஸ்கே, இங்கே போய் தாட்சாயினி கொஞ்சம் பொறுமையாயிரு, நீ ஏன் இப்போ இவ்வளோ கோவப்படுற? அந்த கௌதம் இல்லை, இலக்கியா இல்லை, கடவுள் நினச்சாலும் சரி அந்த டெண்டர் நம்மகிட்ட யாராலையும் பறிக்க முடியாது. அதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டேன், நீ பயப்படாமல் இரு தாட்சாயினி. கௌதமி நம்மள்ட்ட டெண்டர் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவான், போராடுவான். இந்த இலக்கியா கத்துக்குட்டி, அவளுக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்? டெண்டர்னால் அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அவள் போய் நமக்கு எதாவது டெண்டரில் போட்டிட்டு ஜெயிக்க போகிறாளா? தாட்சாயினி நீ கொஞ்சம் நிம்மதியாக தாட்சாயினி அப்படின்னு எஸ்எஸ்கே தாட்சாயினியை கூல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் தாட்சாயினி கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை. ஐயோ உங்களுக்கு புரியல எஸ்எஸ்கே, சுரேஷ் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நான் அந்த மாடல் காப்பியை பார்த்தேன், எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறாங்க இலக்கியா. எனக்கு என்னமோ அந்த இலக்கியா மட்டும் இதை பண்ணுவான்னு தோணலை, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பைரவ் எதுவும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு இலக்கியா பக்காவாக டெண்டர் ரெடி பண்ணியிருக்கா. எனக்கு இந்த டெண்டர் கிடைக்கிறதாங்க தோணுது எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லவும் எஸ்எஸ்கே தாட்சாயினியை திரும்பவும் சொல்கிறாரு, இங்கே போய் தாட்சாயினி இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல, கார்த்திக் நம்ம கையில் தான் இருக்கான். கௌதம் ஆல்ரெடி கார்த்தியை கடத்தின கேஸில் தான் உள்ளே இருக்கான். ஒருவேளை அப்படி நீ நினைக்கிற மாதிரி அந்த டெண்டர் மட்டும் இன்றைக்கி நமக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா அந்த கார்த்தியை அங்கேயே போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளிட்டு எல்லாத்தையும் காரணம் அந்த கௌதம் தான் சொல்லி பழைய தூக்கி அவன் மேலே போட்டு அவனை காலத்துக்கும் உள்ளே இருக்க வச்சுருவோம். அந்த இலக்கியா அதுக்கப்புறம் அந்த டெண்டரை வச்சுக்கிட்டு அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. கௌதம் எப்படி வெளியே கொண்டு வருது, கௌதம் எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு அவள் அப்படியே கௌதமை பார்த்தே முழுகிடுவா. அவளால் அந்த டெண்டரை ஒழுங்காக ரன் பண்ண முடியாது. அப்போ அந்த டெண்டர் தானாகவே நம்ம கைக்கு வந்துருந்தாச்சாயினி.
நீ பயப்படவே வேணாம், டெண்டர் நமக்கு தான். அப்படி வரலனாலும் அதை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எஸ்எஸ்கே பேசுகிறாங்க. இது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியான்னு நம்ம கார்த்திக் கேட்டுறாரு. ஏன்னா கார்த்திக் தப்பிச்சு எஸ்எஸ்கே இப்படி தானே வந்தார். வந்த வேகத்துக்கு இங்கே 2 பேரும் பேசுனதை கேட்டு எஸ்எஸ்கே இப்படியேப்பட்ட மோசமானவரா அப்படின்னு கார்த்திக் ஷாக்காகி நிற்கிறான். நிற்கும் போது அஞ்சலி வராங்க. கார்த்தி, நீ எப்படி வந்த? தப்பிச்சிட்டியா? அந்த கௌதம் தப்பிச்சிட்டியா? உள்ளவா கார்த்தி அப்படின்னு சொல்லவும் கதவு திறக்கிற அஞ்சலியை பார்த்து எஸ்எஸ்கே தாட்சாயினி செம்ம ஷாக்காக வராங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா ஜன்னல் வழியா கார்த்தி நிற்கிறது எஸ்எஸ்கே பார்த்துறாரு. தாட்சாயின்ட்டு கண்ணை காட்டுறாரு. அப்போது கார்த்தி வந்து கேட்டுருப்பான் முடியே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே, கார்த்தி வந்துட்டியா? உள்ளவா கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்திக் அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறாங்க. உடனே அஞ்சலி, கார்த்தி ஏன் ஓடுற? நில்டான்னு சொல்ல கார்த்திக் ஓடிடாரு. எஸ்எஸ்கேவை பார்த்து அஞ்சலி, என்னாச்சுப்பா, ஏன் கார்த்திக் ஓடுறான்? தெரியலம்மா, வாங்க போய் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலி, தாட்சாயினி, எஸ்எஸ்கே 3 பேரும் கார் எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க. கார்த்திக் அங்கேருந்து ஓடிடாரு. ஓடவும் இங்கே வழியில் இலக்கியா காரில் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி மதியத்துக்கு மேல் டெண்டர் இருக்குது. மதியத்துக்குள்ளே கார்த்திகை கடத்தின கேஸில் இன்றைக்கி கௌதமை கோர்ட்டில் ஆஜர்படுத்த சொல்லியிருக்காங்க. அதுக்காக இலக்கியா கோர்ட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் கார்த்திக் போயிட்டு காட்டா ஒரு டேனிங்கில் இலக்கியா காரில் மோதிடுறாரு. இலக்கியா உன்னை இறங்கி பார்த்தா கார்த்திகா இருக்குது. கார்த்திக், நீ எப்படிங்க வந்த? உன்னை யார் கடத்தினா தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ அண்ணி, அது பேச நேரம் இல்லை, ஃபஸ்ட்டு கார் எடுங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் இலக்கியா கார் எடுத்து தப்பிச்சிடாரு. தப்பிச்சது மட்டும் இல்லாமல் இலக்கியாட்ட கார்த்திக் எல்லா ஒன்றையும் சொல்லிடுறாங்க. அண்ணி என்னை மன்னிச்சுங்க, நீ என்ன அண்ணன் தான் கடத்தான்னு சொல்லி நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். ஆனால் அண்ணன் பேர் சொல்லி அந்த எஸ்எஸ்கே தான் நம்ம குடும்பத்தை பகையை பயன்படுத்திக்கிட்டாரு. இது எனக்கு தெரியாமல் போச்சு. இத்தனை நாள் நான் அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேரையும் ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் புரிஞ்சது அவங்களுடைய உண்மையான முகத்தில் என்னன்னு சொல்லிட்டு. நான் தப்பாக புரிஞ்சுட்டேன் அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க நீ அப்படின்னு சொல்ல, ஐயோ கார்த்தி, இப்போது அது முக்கியம் இல்லை. உங்கள் அண்ணன் அன்றைக்கி கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாங்க. நீ மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சா உன்னை உங்கள் அண்ணன் தான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி அவருக்கு என்ன வேணும் தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது கார்த்தி. நானே அந்த பயத்தில் போயிட்டுருக்கேன். ஐயோ அண்ணி, நான் தான் இருக்கேன் அண்ணி, நான் இருக்கும்போது அண்ணனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா காரில் போய் வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக கௌதம் கேஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே இலக்கியா கார்த்தி அழிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கார்த்தியை நிற்க வச்சதும் கார்த்தி உடனே எல்லாமே சொல்கிறாரு. என்னை கருத்து வந்து கௌதம் அண்ணா இல்லை, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். கௌதம் பேர் சொல்லி அந்த எஸ்எஸ்கே தான் எங்கள் அண்ணனை பழி வாங்கணும்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். எங்கள் அண்ணனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க. உண்மையை எனக்கு கடத்தினது அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி தான் அப்படின்னு நம்ம கார்த்தி எல்லா உண்மையை போட்டு உடப்பார். அப்போ தான் கார்த்தி கௌதம் பார்த்து மன்னிப்பும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீதிபதி என்ன பண்ணுவார், உடனே இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட தாட்சாயினி, எஸ்எஸ்கே 2 பேரையும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அரெஸ்ட் வாரண்ட் கொடுப்பாங்க. அதே சமயம் இங்கே 3 பேர் வெளியே வருவாங்க. கௌதம் இலக்கியா பார்த்து ரொம்ப நன்றி இலக்கியா அப்படின்னு சொல்லும்போது காட்ட இலக்கியாவுக்கு ஒரு ஃபோன் வரும். ஃபோன் எடுத்து பார்த்தா யாருன்னு கேட்கும்போது, இது மாதிரி நான் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் மேடம், டெண்டர் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லவும் இலக்கியா கௌதம் சொல்லி சந்தோஷப்படுவாங்க. உடனே நான் சொன்ன மாதிரியே நீ ஜெயிச்சிட்ட இலக்கியா அப்படின்னு சொல்லும்போது இங்கே அதே மாதிரி கார்த்தியை கடத்தினது எஸ்எஸ்கே தான் சொல்லி எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேருமே போலீஸ் அரெஸ்ட்டும் பண்ணுவாங்க.